ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே சமையல் என்னென்னு பார்க்கலாம். வழக்கம் போல் இட்லியில் ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் கேரட்டெல்லாம் போட்டு மேக்கப் பண்ணி கொடுத்தாச்சு தான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் குஷியாக இருக்கும். மீன் வந்து குட்டி அயலையும் கொலிசாலையும் பொடி சோறை வேக வச்சு சாம்பார் இட்லி காலையில் மீன் குழம்பு எல்லாம் வச்சாச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு அவியல் வச்சுட்டேன். என்னென்னா அவியலுக்கு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லா காயும் இருந்தால் தான் அவியலுக்கு நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. முருங்கைக்காய் வாழைக்காய் எல்லாம் போட்டு அவியல் வச்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கான் இருந்துச்சு. குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வேக வச்சுட்டேன். ஏன்னா பிள்ளைங்களை கையில் கொடுக்கவும் ஈஸியாக இருக்கும். வாழைக்காய் இருந்துச்சு. இது வயலில் எல்லாம் வித்துற சிவப்பு வாழைக்காய். சில காய் வெடிச்சிடும். அது பழுத்தாலும் புழு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த பருவத்திலே சிப்ஸ் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்று கொஞ்சமாக பழுத்துச்சு. அதனால நல்லா ப்ரௌன் கலர் ஆச்சு. காய் எடுத்து சிப்ஸ் போட்டுட்டேன். நைட்டு சமையல் தோசை மாவு இருந்துச்சு. சரி முட்டை தோசை ஊற்றலான்னு சொல்லிட்டு தோசை ஊற்றியாச்சு. இதுக்கு மீன் குழம்பும் அவியலை வச்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். பிள்ளைங்க ஒரு பீக்காக் தோசையும் தைனோ தோசையும் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பீக்காக் தோசை தைனோ தோசையை போட்டுட்டுனே சமையலை முடிச்சாச்சு. இவ்வளோதான் இன்னைக்கு சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.